ஓகே வியூவர்ஸ், நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனே நீங்கள் பெறும். ஓகே வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ் ஆளினால் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் வழங்கியுள்ள ஒரு மிகப்பெரிய சேவையை பற்றின ஒரு முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கூகுள் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவை டிஜிட்டல் இந்தியாவாக மாற்றணுங்கிற மோடியோட திட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க. இந்த திட்டத்துக்காக அவங்க ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. மேலும் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லாரும் 24 மணி நேரமும் 7 நாட்களும், அதாவது 24x7 அந்த மாதிரி எல்லாரும் எப்போ வேணாலும் இந்தியாவில் இருக்கிற மூளை முடுக்கு எல்லாத்துக்கும் எப்போ வேணாலும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், மணி சென்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு தேவையானது 2 விஷயங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், கூடவே உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும். இந்த 2 எலிஜிபிலிட்டி இருந்தால் நீங்கள் இந்த சேவையை எப்போ வேணால் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதை எப்படி பயன்படுத்துறது, அதை பற்றின ஒரு முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் என்னோட லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் நான் என்னோட லிங்க்கில் போய் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் என்னோட லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஜாயினிங் போனஸாக 51 ரூபா கிடைக்கும். அதே நீங்கள் ப்ளே ஸ்டோர் மூலமாக டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஜாயினிங் போனஸ் கிடைக்காது. அதனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலமாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உடனே கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கும் உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேளுங்க. நான் உடனடியாக உங்களோட சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறேன். ஓகே, இப்போது இந்த ஆப்பை எப்படி பயன்படுத்துறது அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லி வரும். இந்த மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுற இடத்துல உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட எந்த மொபைல் நம்பர் இணைச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் வந்த உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் ஆகும். அந்த வெரிஃபிகேஷன் முடித்த பிறகு உங்களோட மெயில் ஐடியை தேர்வு செய்ய சொல்லும். நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை தேர்வு செஞ்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு அப்பியர் ஆகும். கூடவே இதில் பாஸ்கோடுன்னு ஒன்று செட் செய்ய சொல்லுவாங்க. ஏன் இந்த பாஸ்கோடுனா, இந்த ஆப்பை உங்களை தவிர வேறு யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த பாஸ்கோட் செட் பண்ண சொல்கிறாங்க. கூடவே இதில் நீங்கள் இதை கோடாகவும் செட் பண்ணிக்கலாம், பேட்டர்ன் லாக்காகவும் செட் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதில் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ப்ரொசீஜர்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு அப்பியர் ஆகும். இந்த டேஷ்போர்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மேலே தெரிகிற ஆட் பேங்க் அக்கௌண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேங்க் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட நிறைய பேங்குகள் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட பேங்க் எதுவோ அந்த பேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் பேடிஎம் பேமெண்ட் பேங்கை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ண உடனே உங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து உங்களோட பேங்க்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வெரிஃபிகேஷன் மெசேஜ் சென்ட் பண்ண உடனே உங்களோட ஏடிஎம் நம்பர் இங்கே ஷோ ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ஏடிஎம் கார்டில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் நம்பர்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரில் லாஸ்ட் இருக்கிற 6 டிஜிட் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் எக்ஸ்பைரி டேட்டும் இருக்குது, அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போது நான் என்னோட ஏடிஎம் கார்டோட டீட்டெயிலாக என்ட்ரி பண்ணுறேன். அதனால் இங்கே ஹைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது என்னோட ஏடிஎம் கார்டு டீட்டெயிலை இங்கே ஆட் பண்ணிட்டேன். அடுத்ததாக நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கிரியேட் யூபிஐ பின்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததாக நீங்கள் இந்த டேஷ்போர்டில் என்ட்ரி ஆன உடனே உங்களுக்கு உங்கள் பேங்க் தரப்புலேருந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி தானாகவே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆயிரும். இந்த இடத்துல செட் யூபிஐ பின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த யூபிஐ பின் என்னென்னா, நீங்கள் உங்களோட ஏடிஎம் கார்டு பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பீங்களா, அதாவது ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்கும். அது மாதிரி இங்கே ஒரு 4 டிஜிட் நம்பர் செட் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொரு பேங்க்கும் வேரி ஆகும். அதாவது ஸ்டேட் பேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 நம்பர் செட் பண்ண சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் என்ன பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்லேருந்து எவ்வளோ நம்பர் ரிக்யூர் பண்ணுறாங்களோ அவ்வளோ நம்பரை நீங்கள் உங்களோட யூபிஐ பின்னாக செட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் ஏன் செட் பண்ணுறேன்னா, நீங்கள் யாருக்காவது அமௌண்ட் சென்ட் பண்ணும்போது இந்த நம்பர் கேட்பாங்க. அதாவது இந்த நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ண பிறகு தான் உங்களோட பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு முன்னாடி, அதாவது உங்களோட பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்பர் கண்டிப்பாக தேவை. அதுக்காக இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது நான் ஒரு யூபிஐ பின் செட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது கன்ஃபார்ம் யூபிஐ பின். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன யூபிஐ பின் என்ட்ரி பண்ணிங்களோ அதே மறுபடியும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போது என்னோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆர்டர்னு ஒரு வெரிஃபிகேஷன் மெசேஜ் வந்துருச்சு. அடுத்ததாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். இதுதாங்க நம்மளோட கூகுள் டேஷ்.
இந்த ஆப் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. மேலும் இந்த ஆப் மூலமாக எப்படி அமௌண்ட் பே பண்ணணும் அதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் ஃபஸ்ட்டு இங்கே தெரிகிற இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இது என்னென்னா நம்ம எல்லோரும் ஷேர் யூஸ் பண்ணியிருப்போம், அதே மாதிரி தான் பே அண்ட் ரிசீவ். அதாவது நீங்கள் யாருக்கா பே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு மொபைலில் இதே மாதிரி ஆன் பண்ணி அவங்க மொபைலில் ரிசீவ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து பே பண்ணிக்கலாம். அதாவது ப்ளூடூத் மூலமாக ஷேர் பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, மேலும் இதில் யூபிஐ மூலமாகவும் அமௌண்ட் சென்ட் பண்ணலாம். கூடவே டெஸ்ட் யூசர் டு டெஸ்ட் யூசரும் அமௌண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். கூடவே இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு பேங்க்கும் 24/7 எந்த நேரத்தில் வேணால் நீங்கள் உங்களோட பணத்தை ஷேர் பண்ணிக்கலாம். மேலும் இதில் இவங்க நிறைய கேஷ்பேக் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. கேஷ்பேக் ஆஃபர்னா என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மணி சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு குறிப்பிட்ட ஸ்க்ராட்ச் கார்டுன்னு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த ஸ்க்ராட்ச் கார்டை நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணும்போது அதுக்குள்ளே குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. கூடவே யூபிஐ ஐடி மூலமாகவும் நீங்கள் மணி ஷேர் பண்ணிக்கலாம், ஸ்கேன் பண்ணியும் பே பண்ணிக்கலாம். இல்லைனா இன்னொரு டெஸ்ட் யூஸருக்கும் நீங்கள் இதில் மணி சென்ட் பண்ணிக்கலாம். மேலும் இதில் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் பில் அந்த மாதிரி எல்லா பில்லையும் இது மூலமாகவே பே பண்ணிக்கலாம். மேலும் இதில் உங்கள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறது மூலமாகவும் இதில் ஏர்ன் பண்ண முடியும். அதாவது நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கு 51 ரூபாயும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் 51 ரூபாயும் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறீங்களோ அவ்வளவு நீங்கள் இது மூலமாக மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை நம்பி எல்லோரும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஆப் கூகுள் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஆப், கூகுளோட அஃபிஷியலான ஆப். மேலும் இதில் உங்கள் ஃப்ரெண்டை எப்படி இன்வைட் பண்ணணும்னா இந்த கீழே தெரிகிற இன்வைட் எ ஃப்ரெண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணுற ஆப்ஷன் வரும். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், கூகுள் ப்ளஸ்ன்னு நீங்கள் எல்லாத்துலையும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் மூலமாக உங்களோட ஃப்ரெண்ட் இந்த கூகுள் டெஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக இதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டை ஜாயின் பண்ண பிறகு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார்னா ஃபஸ்ட் டைம் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவருக்கு 51 ரூபாயும் உங்களுக்கு 51 ரூபாயும் கிடைக்கும். ஓகே, இப்போது மேலும் இதில் நிறைய எக்கச்சக்க ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபர்ஸும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த ஆஃபர்ஸுங்கிற டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு ஸ்க்ராட்ச் கார்டும் ஒவ்வொரு விதமான மணி ஆஃபரை குறிக்கும். இந்த ஆப் மூலமாக நீங்கள் உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் அந்த மாதிரி பில் பே பண்ணும்போதும் நீங்கள் இதில் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். கூடவே உங்கள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணும்போதும் இதில் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். மேலும் சாதாரணமாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாகவும் இதில் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அதாவது இதில் ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பே ஆர் கெட் பெய்டு 150 ஆர் மோர். அதாவது நீங்கள் ஒரு வாரத்துலையும் முதல் நாள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. இந்த ஸ்க்ராட்ச் கார்டோட மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கேஷ்பேக் கிடைக்கலாம். இது உங்கள் லக்கை பொறுத்தது. மேலும் இதில் மோஸ்ட்லி நிறைய சான்ஸ் இருக்குது உங்களுக்கான கேஷ்பேக் கிடைக்கிறதுக்கு. மேலும் இதில் ஒவ்வொரு விதமான கேஷ்பேக் ஆஃபர்ஸ் வேரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் இருக்கிற டீட்டெயில்ஸை ஒவ்வொன்றா ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு உட்பட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கேஷ்பேக் கிடைக்கும். மேலும் இந்த 51 ரூபாய் கேஷ்பேக் உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எப்போ மணி ஃபஸ்ட் டைமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இது மூலமாக நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்தியாவில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணால் மணி ஷேர் பண்ணிக்கலாம். கூடவே இன்னொரு விஷயம் சொல்லணும் விரும்புகிறேன். இந்த ஆப்பை ஏன் கூகுள் வழங்குறாங்கன்னா நம்மளோட இந்தியா டிஜிட்டல் இந்தியாவாக மாறிட்டுருக்கு. அந்த டிஜிட்டல் இந்தியாவில் எல்லாருமே கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன், அதாவது பணமில்லா பரிவர்த்தனை முறையை எல்லாரும் யூஸ் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கூகுள் இந்த ஆப்ஷனை வழங்கியிருக்காங்க. மேலும் இது போல் கவர்மெண்ட் தரப்புலேருந்து வழங்கப்பட்ட சில ஆப்ஸ் இருக்குது. அதை பற்றின வீடியோக்கள் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இது மூலமாக யூஸ் பண்ணி நம்மளோட இந்தியா டிஜிட்டல் இந்தியாவை வளர்கிறதுக்கு நீங்களும் இதில் பங்கெடுத்துக்கொள்ளுங்க. மேலும் இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறத உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன், உடனே என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மேலும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோ அப்டேட்காக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோட அப்டேட்டும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.